அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். வக்ஃப் திருத்த சட்டம் 2025 நம்முடைய சமூகத்துடைய முன்னோர்கள் புரவலர்கள் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லாஹுவிற்காக தானம் செய்த நிரந்தர நன்மையை எதிர்பார்த்து தானம் செய்த சொத்துக்கள் தான் வக்ஃபாக இருக்கின்றது. இந்தியாவில் இந்த வக்ஃபுடைய சொத்துக்களை பல்வேறு காலகட்டங்களில் திருத்தப்படுகின்ற வக்ஃபு சட்டத்துடைய அடிப்படையில் அதனுடைய மேற்பார்வை நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் 1954 உருவாக்கப்பட்ட வக்ஃபு சட்டம் பல்வேறு திருத்தங்களை கண்டிருக்கின்றது. குறிப்பாக 1964, 69, 84 ஆகிய வருடங்களில் இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கின்றது. 1995 முழுமையாக ஒரு வக்ஃபு சட்டம் உருவாக்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து 2013 மீண்டும் திருத்தங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வக்ஃபு சட்டம் இதற்கு முன்னரும் திருத்தங்களை சந்தித்திருக்கின்றது. அப்போதெல்லாம் ஏற்படாத அப்போதெல்லாம் உருவாகாத கூச்சலும் குழப்பமும் போராட்டங்களும் எல்லாம் இப்போது மட்டும் ஏன் ஏற்படுகின்றது, இதனுடைய பின்னணி என்ன என்பதைத்தான் இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு இந்திய அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் கடந்த 17ஆம் தேதி அந்த வக்ஃபு சட்டத்துடைய திருத்தங்களில் ஒரு சிலவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு உத்தரவை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பிட்ட கால அளவு 7 நாட்களுக்கு மத்திய அரசு பதிலளிப்பது வரை அந்த சட்ட திருத்தங்களின் மேல் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் ஏன் இஸ்லாமிய சமூகம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக களம் காண்கின்றது, ஏன் இத்தனை போராட்டங்கள், எதனால் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2025 கொண்டு வருவதற்காக அரசு சொல்லக்கூடிய பல்வேறு காரணங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த காரணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சுருக்கமாக அதனுடைய பின்னணியை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு ஒரு சில செய்திகளை, ஒரு சில புள்ளி விவரங்களை சொன்னார். வக்ஃபுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 9.4 லட்சம் சொத்துக்கள் இருக்கின்றன. இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு, டிஃபென்ஸ், ரயில்வேயை தொடர்ந்து அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக, தனியார் நிறுவனமாக வக்ஃப் இருக்கின்றது என்கின்ற கருத்தை மத்திய அமைச்சர் கூறியதை நாம் பார்க்கின்றோம். அவர் ஒருபடி மேலே சென்று ரயில்வேயும் பாதுகாப்பு துறைகளும் எல்லாம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கக்கூடிய நேரத்தில் தனியாராக, தனி அமைப்பாக 9.4 லட்சம் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வக்ஃபு போர்டு விளங்குகின்றது என்கின்ற ஒரு காரியத்தை சொன்னார். மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கின்றது? வக்ஃபுடைய மேற்பார்வையில் 9.4 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டை மட்டும் நாம் எடுத்து பார்க்கின்றோம் என்று சொன்னால், தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் துறையை பொறுத்தவரையில் 4.7 லட்சம் ஏக்கர் நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு துறையாக அது இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஆந்திராவை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் 4.67 லட்சம் ஏக்கர் நிலங்களை நிர்வகிக்கின்றது. தமிழ்நாடும் ஆந்திராவையும் மட்டும் நாம் கணக்கில் எடுத்தாலும் இந்தியா முழுவதுமான வக்ஃபு நிலங்களை விட அதிகமான கோவில் சொத்துக்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் வெளியாகி உடனடியாக நீக்கப்பட்ட ஆர்கனைசருடைய RSS உடைய அந்த பத்திரிகையுடைய செய்தி குறிப்பை நாம் எல்லாம் அறிந்தோம். இந்தியாவுடைய கேத்தலிக் சர்ச் பல கோடி ஏக்கர் நிலங்களை கையில் வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியையும் நாம் பார்த்தோம். அப்படி என்றால் இந்திய அரசு சொல்லக்கூடிய இந்த புள்ளி விவரம் எந்த அளவு உண்மை என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு பொய்யான ஒரு தகவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் முஸ்லிம்கள் அளவுக்கு அதிகமான நிலங்களை வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு மாயையை, ஒரு இஸ்லாமோபோபியாவை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அரசுடைய திட்டமிடப்பட்ட ஒரு சதியாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய பிரதம மந்திரி பல்வேறு இடங்களில் பேசக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் ஏழை முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்து, அந்த வக்ஃபு சொத்து அபகரிக்கப்படுகின்றது, அத்துமீறப்படுகின்றது. அவற்றை பயன்படுத்தி ஏழை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் 2025 இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம்.
இது உண்மை என்றால் பிரதம மந்திரி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் நில அபகரிப்பு, வக்ஃப் நிலங்களை அபகரிப்பதற்கு எதிரான ஒரு சட்டம் என்று சொன்னால் 2014ஆம் ஆண்டு அன்றைக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்த ரஹ்மான் கான் அன்றைக்கு ஒரு மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார். வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எவிக்ஷன் ஆஃப் அன்ஆதரைஸ்ட் ஆக்குபென்ட்ஸ் பில் என்கின்ற அந்த சட்டம் 2014ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றது. அதனுடைய நோக்கம் வக்ஃப் சொத்துக்களை அபகரிப்பதை தடுப்பதற்காக என்ன நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுக்க முடியும் என்பதை அந்த மசோதா பேசக்கூடிய அதே நேரத்தில் அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் இருந்து 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி திரும்ப பெறப்படுகின்றது. பிரதம மந்திரியுடைய நோக்கம் உண்மையில் அத்துமீறக்கூடிய நில அபகரிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கலாமே. ஒன்று. இரண்டாவதாக, இதற்கு முன்னர் இருந்த சட்டத்தில் 1995 அந்த சட்டத்தை பொறுத்தவரையில் நில அபகரிப்பில் வக்ஃப் நிலத்தை அபகரிப்பவர்கள், வக்ஃப் நிலத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எதிராக 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அந்த சட்டத்திலே தண்டனையாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். அந்த விதியை தற்போதைக்கு திருத்தப்பட்ட விதியை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த சட்டத்துடைய விதியிலிருந்து ரிகரஸ் என்கின்ற அந்த கடுங்காவல் என்கின்ற அந்த வார்த்தை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது நில அபகரிப்பை தடுப்பதற்கான முயற்சியா அல்லது நில அபகரிப்பை ஊக்குவிப்பதற்கான முயற்சியா என்பதை நம்முடைய பிரதம மந்திரி தான் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார். இது நில அபகரிப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும் என்றுதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சந்தேகப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு களத்திலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய பிரதம மந்திரி பல்வேறு இடங்களிலும் இந்தியாவுடைய பல்வேறு அமைச்சர்களும் வக்ஃப் திருத்த சட்டத்துடைய மிகப்பெரிய அட்வான்டேஜாக அவர்கள் எடுத்து சொல்வது இந்தியாவுடைய வக்ஃப் போர்டில் அல்லது பல்வேறு மாநிலங்களுடைய வக்ஃப் போர்டில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தது, அந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதில் அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்கு முந்தைய அரசுகள் ஏற்படுத்திய பல்வேறு திட்டங்களை பெயர் மாற்றி தங்களுடையதாக ஆக்கிக் கொள்வதில் விற்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள் 2013ஆம் ஆண்டு யூபிஏ அரசு கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்தில் பெண்கள் குறைந்தபட்சம் 2 பேர் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விதியை அவர்கள் வெளிப்படையாக மறுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். 2013ஆவது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுடைய செக்ஷன் 14(1)B சொல்லக்கூடிய நேரத்தில் ப்ரொவைடட் ஃபர்தர் தட் அட்லீஸ்ட் 2 members appointed on the board shall be women. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 பெண்கள் அந்த போர்டில் இருக்க வேண்டும் என்கின்ற சட்ட விதி 2013ஆவது ஆண்டே யூபிஏ அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு பல்வேறு இந்தியாவுடைய பல்வேறு வக்ஃப் போர்டுகளில் பெண்கள் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது இன்றைக்கு திருத்தம் செய்யப்பட்டு குறைந்தபட்சம் என்பது 2 பெண்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. 2013இல் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் 2 அதிகபட்சமாக எவ்வளவு பேரும் இருக்கலாம் என்கின்ற விதிமுறை இருந்தது என்று சொன்னால் அதற்கு பின்னர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தம் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை 2ஆக குறைக்கின்றது. இவர்கள் பெண்ணுரிமைக்காக பேசுகின்றார்களா, பெண்களுடைய உரிமையை தடுக்கக்கூடியவர்களா என்பதை அரசு தான் தெளிவுபடுத்த வேண்டும். இனி 4ஆவதாக இந்தியாவுடைய வகுப்புவாதத்தை, வகுப்பு துவேஷத்தை பரப்பக்கூடிய பல்வேறு அதிகார பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஆட்சியாளர்களும் எல்லாம் பல நேரங்களிலும் பேசுவது வக்ஃப் போர்டு என்பது ஒரு டிராக்கோனியன் ஒரு துறையாக, அது ஒரு கொடூரமான ஒரு துறையாக அதை சொல்லுவதை நாம் பார்க்கணும். அவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் கையகப்படுத்தலாம். இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை வக்ஃப் என்று அறிவித்து விடுவார்கள், இந்தியாவுடைய ஹைகோர்ட்டை வக்ஃப் என்று அறிவித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்ச உணர்வை இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்களுக்கு மீது உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதையே நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கணும். வக்ஃப் போர்டு என்பது தனியார்களுடைய சொத்துக்களை இது
வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு சட்ட விதிகளைத்தான் இதுவரை இந்தியா கொண்டிருக்கின்றதா என்பதை முதலாவதாக இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். காரணம், வக்ஃபு என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் புரவலர்கள் வழங்கிய தானமாக வழங்கிய சொத்து. முஸ்லிம்களுடைய சொத்துக்களைத்தான் வக்ஃப் அடிப்படையில் கையகப்படுத்த முடியுமே தவிர, குறிப்பாக வக்ஃபாக தானமாக செய்த அறப்பணிகளுக்கு, தானத்திற்கு, மத காரியங்களுக்காக செய்த வக்ஃபுடைய அந்த நிலத்தை அது அல்லாத பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் மட்டும்தான் வக்ஃப் அதை கையகப்படுத்த முடியுமே தவிர வேற எந்த அடிப்படையிலும் அது கையகப்படுத்த முடியாது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். 2025 நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃப் பை யூசர், பயன்பாட்டின் அடிப்படையிலான வக்ஃப் என்கின்ற அந்த விதியை பொறுத்தவரையிலும் பல ஆண்டுகளாக மத அடிப்படையிலான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும்தான் கையகப்படுத்த முடியுமே தவிர, அது வக்ஃப் பை யூசராக பயன்படுத்த முடியுமே தவிர எல்லா சொத்துக்களிலும் அதுபோன்று கையகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அந்த சட்டம் வழங்கவில்லை என்பதை அனைவரும் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தானமாக வழங்கிய சொத்து, அறப்பணிகள் அல்லது மத பணிகளுக்காக தானமாக வழங்கப்பட்ட சொத்து, அதே காரியங்களுக்காக பயன்படுத்தப்படாத நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் அதை கையகப்படுத்துவதற்கான முயற்சி செய்வதற்கான அதிகாரம் வக்ஃபு போர்டுக்கு இருக்கின்றதே தவிர இந்தியாவில் எந்த சொத்தை பார்த்தாலும் அதை கையகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்தியாவுடைய வக்ஃப் போர்டிற்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக மிக அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, வக்ஃப் ட்ரிபியூனல் என்று ஒன்று இருக்கின்றது. வக்ஃப் ட்ரிபியூனல் ஒரு உத்தரவை வெளியிட்டு விட்டது என்று சொன்னால் அது இறுதியான உத்தரவாக இருக்கின்றது. அந்த இறுதியான உத்தரவுக்கு எதிராக அப்பீல்கள் செய்ய முடியாது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப பேசுவதை பார்க்கின்றோம். இந்த நிலை இந்தியாவுடைய வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு மட்டும்தான் இருக்கின்றதா என்பதை ஒரு கேள்வியாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன். பல்வேறு ட்ரிபியூனல்கள் இந்தியாவில் இருக்கின்றன. எல்லா ட்ரிபியூனல்களுடையும் அடிப்படை சட்ட விதிகளில் குறிப்பிடப்படுவது என்னவென்றால், இந்த ட்ரிபியூனல் வழங்கக்கூடிய விதிகள், தீர்ப்புகள் இறுதியானதாக இருக்கும் என்றுதான் சொல்லப்படும். ஆனால் அதை அப்பீல் செய்ய முடியாது என்கின்ற ஒரு விதி இருந்தாலும் அது ரிவிஷனுக்கு உட்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். வக்ஃப் ட்ரிபியூனலுடைய பல்வேறு தீர்ப்புகள் உயர்நீதிமன்றங்களில் ரிவிஷனுக்கு சென்று வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு எதிராக தீர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்மால் உதாரணமாக சொல்ல முடியும். குறிப்பாக பாம்பே உயர்நீதிமன்றம் கடந்த வருடத்தில் வெளியிட்ட ஒரு தீர்ப்பு இருக்கின்றது. புனே ஹாஜி முகமது ஜவாத் இஸ்பஹானி இமாம்பரா அறக்கட்டளையுடைய அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் அது வக்ஃப் ட்ரிபியூனல் வழங்கிய தீர்ப்பை அதை ஓவர் ரூல் செய்து அதற்கு மாற்றமாக பாம்பே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதை பார்க்கின்றோம். ஆக ஒரு ஸ்மோக் ஏற்படுத்தப்படுகிறது, ஒரு புகை மூட்டம் ஏற்படுத்தப்படுகின்றது. முஸ்லிம்களுக்கு எதிராக வக்ஃபு சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடிய அல்லது அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை தேடக்கூடிய ஒரு முயற்சி நடைபெறுகின்றது என்பது தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் எல்லாம் அவர்கள் பொய்யைத்தான் பேசுகின்றார்கள், உண்மைக்கு புறம்பானதைத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்பதை நம்மால் இதன் மூலம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இனி இந்த வக்ஃபு சட்டம் என்ன சொல்லுகின்றது? காரணம், ஒரு சட்ட திருத்தத்தை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அது எதன் காரணமாக நாம் எதிர்க்கின்றோம் என்பதை பற்றிய தெளிவான அறிவும் ஞானமும் நமக்கு இருந்தாக வேண்டும். குறிப்பாக இந்த சட்டம் இதற்கு முன்னர் எந்த சட்டமும் சொல்லாத பல்வேறு விதிமுறைகளை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதுவரை வக்ஃபு போர்டை பொறுத்தவரையில் நாம் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், வக்ஃபு போர்டு ஏனைய அரசு நிறுவனங்களை போன்ற ஒரு நிறுவனமாகத்தான் இருக்கின்றது. எல்லா துறைகளிலும் இருப்பதை போன்ற ஊழலும் அத்துமீறல்களும் எல்லா துறைகளில் இருப்பதை போன்றே வக்ஃபிலும் இருக்கின்றது. மற்ற துறைகளில் ஏதாவது சீர்கேடுகள் ஏற்பட்டால் அரசு அதற்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படக்கூடிய நேரத்தில் வக்ஃபு போர்டில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகளுக்கு காரணமாக முஸ்லிம் சமுதாயம் குற்றம் சாட்டப்படுவதை காலமாக நாம் பார்த்து வருகின்றோம். வக்ஃபு போர்டை பொறுத்தவரையில்
அரசுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றாகத்தான் இது நாள் வரை இருந்து வருகின்றது. அவ்வாறு இருந்தாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் அதனுடைய உறுப்பினர்களாக அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ்களாக வரக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இது நாள் வரை இருந்து வந்தார்கள். அந்த நிலையை இந்த திருத்தச் சட்டம், வக்ஃப் திருத்தச் சட்டம் அதை மாற்றுகின்றது. குறிப்பாக 10G அந்த அடிப்படையில் 2 members appointed under this subsection excluding ex officio members shall be non-Muslims. எக்ஸ் அஃபிஷியோவாக வக்ஃபுக்குள்ளாக வரக்கூடிய மெம்பர்களை தவிர்த்து 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இதில் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட விதியை புதிதாக இதில் இணைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சட்ட விதிக்கு எதிராகத்தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பெருமளவில் போராட்டம் நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு திருத்த சட்டத்துடைய விதிமுறைகளை சரியான முறையில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்களை உட்படுத்தினால் ஒரு கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வக்ஃபு போர்டுடைய அந்த வக்ஃபு போர்டில் பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், லாயர்களாக இருக்கட்டும், ஜட்ஜிகளாக இருக்கட்டும், இவர்கள் யாரும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் வரலாம் என்கின்ற அடிப்படையில் சட்ட விதிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் வக்ஃபு போர்டுடைய மேலாண்மை முழுக்க முழுக்க முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் களத்திலே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில் ஒரு சில கேள்விகளை நாம் கேட்க விரும்புகின்றோம். இஸ்லாமிய சமூகத்துடைய புரவலர்கள், முன்னோர்கள் முஸ்லிம்களுக்கு வணங்குவதற்காக வழிபடுவதற்காக பள்ளிவாசல்கள், அவர்கள் இறந்தால் அடக்கம் செய்வதற்காக இடுகாடுகள் என்று, அவர்கள் கல்வி பயில்வதற்கு மதரசாக்கள் என்று உருவாக்கிய இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களை நியமிப்பதனுடைய அரசியல் என்ன? ஏன் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும்? இதுபோன்று மற்ற மதத்தவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் முஸ்லிம்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு அரசு பதிலளிக்க வேண்டும். இதே கேள்வியை உச்ச நீதிமன்றமும் முன்வைத்திருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக இந்து என்டோன்மெண்ட் ஆக்ட், இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டிஸ் என்டோன்மெண்ட் ஆக்டுடைய பல்வேறு சட்ட விதிகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், பல மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சட்ட விதிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் தெளிவாக அவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அதில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். சாய்பாபா அறக்கட்டளையை போன்ற அந்த நிறுவனங்களை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு சாய்பாபாவுடைய பக்தன் என்று அவர் வாக்குறுதி வழங்க வேண்டும், அரசுடைய அதிகாரி என்கின்ற சட்ட விதிகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏன் முஸ்லிம்களின் மீது இந்த பாரபட்சம் காட்டப்படுகின்றது என்பதற்கு அரசு பதிலளிக்க வேண்டும். அரசியல் சாசனத்துடைய பிரிவு 15 அரசு குடிமகன் எவரிடத்தும் சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இவற்றை மட்டுமே அல்லது இவற்றில் ஏதொன்றையும் மட்டும் காரணமாக கொண்டு வேற்றுமை காட்டுதல் ஆகாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஏன் இந்தியாவுடைய அரசு முஸ்லிம்களிடம் பாரபட்சம் காட்டுகின்றது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துடைய அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு எப்படி அரசியல் சாசனத்தை மீற முடியும் என்பதையும் பாரதத்துடைய பிரதமர் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றார். இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துடைய 26வது பிரிவு சமயம் சார்ந்தவற்றில் தனக்குரிய அலுவற்பாடுகளை மேலாண்மை செய்வதற்கும் அசையும் சொத்தினையும் அசையா சொத்தினையும் சொந்தமாக வைத்திருப்பதற்கும் ஈட்டுவதற்கும் அத்தகைய சொத்துக்களை சட்டத்திற்கிணங்க நிர்வகிக்கவும் உரிமை உடையதாகவும் என்று ஒவ்வொரு மத பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு மதங்களுக்கும் உரிமை வழங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த பாரபட்சம் காட்டப்படுகின்றது, ஏன் முஸ்லிம்களுடைய உரிமை மறுக்கப்படுகின்றது என்பதை இந்தியாவுடைய ஆளும் ஆட்சியாளர்கள் நமக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றார்கள். மோடி அரசு ஆட்சி ஏற்கக்கூடிய நேரத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை பேணுவோம், மீறமாட்டோம் என்கின்ற காப்புறுதியுடைய அடிப்படையில் தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கின்றது. அப்படி என்றால் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னர் எப்படி இதற்கு மாற்றமாக செயல்பட முடியும்? தான் ஆட்சி செய்வதற்குரிய உரிமையை இந்த அரசு இழந்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல தோன்றுகின்றது. இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு
திருத்தத்தை பொறுத்தவரையில் வக்ஃப் பை யூசர் என்கின்ற பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃபாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், குறிப்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை பொறுத்தவரையில் இந்தியாவில் சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நடைமுறை ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்ததற்கு பின்னர் தான் சரியான முறையில் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னர் வக்ஃப் செய்த சொத்துக்களை பொறுத்தவரையில் அவை பயன்பாட்டுடைய அடிப்படையிலான வக்ஃபாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பள்ளிவாசல்கள் இருக்கும், அவை பயன்பாட்டுடைய அடிப்படையில் மத நிறுவனங்களாக இருப்பதனால் அவற்றை இதற்கு முந்தைய சட்டங்கள், குறிப்பாக 1995 போன்ற சட்டங்கள் வக்ஃபுடைய சொத்தாக அங்கீகரிக்கின்றது. இடுகாடுகள் இருக்கும், அவற்றில் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படும், காலம் காலமாக நடைபெற்று வரும், அவற்றிற்கு எந்த ஆவணங்களும் இருக்காது. அந்த இடத்தை முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்தாக அரசுகள் இதுவரை அங்கீகரித்திருந்தது. 2025 அந்த திருத்தத்தில் வக்ஃப் பை யூசர் என்கின்ற அந்த சட்டம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணி என்ன என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும். ஆவணம் இல்லாத சொத்துக்கள், ஆவணம் தேவையில்லாத காலகட்டத்தில் வக்ஃபாக பயன்படுத்தப்பட்ட அந்த சொத்துக்கள் இருக்கின்றன. அந்த சொத்துக்களுடைய இனியுள்ள நிலை என்னவாக இருக்கும் என்பதை அரசு நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தொழுகை நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்களில் அகழ்வாராய்ச்சி துறையுடைய அகழ்வாராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். அவ்வாறு அகழ்வாராய்ச்சிகள் இதுபோன்ற சொத்துக்களில் செய்யப்படுமா? உண்மை நிலை கண்டறிவதற்காக இந்தியாவுடைய முஸ்லிம்கள் இதுவரை பயன்படுத்தி வந்த எல்லா பயன்பாட்டு அடிப்படையிலான வக்ஃபுகளிலும் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திட்டங்களில் இருக்கின்றார்களா என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக வக்ஃப் பை யூசர் என்பது இதுவரை இந்தியாவுடைய சட்டத்தில் இருந்த 1995 வரை சட்டத்தில் இருந்தது. இந்த சட்டப்பிரிவை இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் அங்கீகரித்திருக்கின்றது. பாபரி மசூதி ராமஜென்ம பூமியுடைய அந்த வழக்கை பொறுத்தவரையில் சித்திக் வர்சஸ் மகன் சுரேஷ் தா என்ற அந்த வழக்கில் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் வக்ஃப் பை யூசர் செல்லுபடி ஆகும் என்று ஆகுமானது என்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இது அமையாதா என்கின்ற அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே தற்போது கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். மேலும் அரசு இது குறித்தும் தெளிவுகளை நமக்கு தர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த அடிப்படையில் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பறிப்பதற்கான அபகரிப்பதற்கான ஒரு முயற்சியை தான் இந்த அரசு மேற்கொள்ளுகின்றது என்று நாம் எண்ணினால், நாம் குற்றம் சாட்டினால் இதில் என்ன தவறு இருக்க முடியும்? மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னால் மற்ற எந்த மார்க்கங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சத்தை பொறுத்தவரையில் அவன் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை சார்ந்தவனாக, எந்த மொழி பேசக்கூடியவனாக, எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அதே நிமிடத்தில் அவன் முஸ்லிம்களுடைய சகோதரனாக மாறிவிடுகின்றான். அவன் நம்மை சார்ந்தவன் என்றும் நாங்கள் அவனை சார்ந்தவன் என்றும் சொல்லக்கூடிய ஒரு சமத்துவத்துடைய சகோதரத்துவத்துடைய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்தவரையில் ஒருவன் 5 ஆண்டு காலத்திற்கு பிராக்டிசிங் முஸ்லிமாக இருந்தால் மட்டும்தான் வக்ஃபு செய்ய முடியும் என்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயமான ஒரு விதிமுறையை இதில் கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒன்றாவதாக, இது அடிப்படை உரிமைக்கு எதிரானதாக இல்லையா? நான் சம்பாதித்த என்னுடைய சொத்து, நான் சம்பாதித்த என்னுடைய செல்வத்தை யாருக்கு தானம் செய்ய வேண்டும், எதற்காக தர்மம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் என்னுடைய அடிப்படை உரிமை. என்னுடைய அடிப்படை உரிமையை இந்தியாவுடைய அரசியல் சாசனம் எனக்கு உறுதிப்படுத்தி தருகின்றது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தான் விரும்பக்கூடியவர்களுக்கு சட்ட அடிப்படையில் தானம் செய்யக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய நேரத்தில் 5 ஆண்டுகள் நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை என்ன நிலை என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இது சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனி இது புதிய முஸ்லிம்களுக்கு என்று என்ன வேண்டாம், 5 ஆண்டுகள் பிராக்டிசிங் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய அரசு ஒரு முஸ்லிம் ஐவேளை தொழுகையில் ஈடுபடுகின்றானா? பிராக்டிசிங் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை முழுமையாக நடைமுறையில் பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் 5 தூண்களின் மீது நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. தொழுகையை நிறைவேற்றுகின்றானா? நோன்பு நோக்கின்றானா? ஜக்காத்
ஜக்காத்தை முறையாக கொடுக்கின்றானா என்று ஒரு அதிகாரியை ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் நியமித்து ஒவ்வொரு முஸ்லிமையும் இவர்கள் என்ன கண்காணிக்கவா போகின்றார்கள்? பை பிராக்டிசிங் முஸ்லிம் என்பதற்கு இவர்கள் எந்த அடிப்படையில் விளக்கம் கொடுக்க போகின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளுக்கு எதிராக இது இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு உரிமை இருக்கின்றது. நான் விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதை பின்பற்றவும் அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமை, ரைட் டு ப்ரொஃபஸ், பிராக்டிஸ் அண்ட் ப்ரபகேட் த ரிலிஜன் என்கின்ற அந்த உரிமையை இந்தியாவுடைய அரசியல் சாசனம் தரக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களிடமிருந்து அந்த உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகத்தான் இந்த செயல் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு வேற்றுமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு பிறப்பால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நான் இந்த நாட்டுடைய கோவிலுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை, இந்தியாவுடைய சட்ட விதிகளுடைய அடிப்படையில் எந்த தடையும் அதற்கு கிடையாது. வேற்று மதத்தவர்கள் நடத்தக்கூடிய தர்மஸ்தாபனங்களுக்கு என்னால் தான தர்மம் செய்ய முடியும். அதற்காக நான் ஹிந்துவாக மாற வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்படி என்றால் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய தான தர்மம் அறக்கட்டளைகளுக்கு தானம் செய்வதற்கு, நற்பணிகளுக்கு தானம் செய்வதற்கு அல்லது முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்வதற்கு ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நினைத்தால் அதை தடுப்பதற்கு இந்தியா ஒரு செக்யூலர் நாடாக இருக்கக்கூடிய இந்தியா அதற்கு மாற்றமாக எப்படி சட்டம் கொண்டு வர முடியும்? இது ஒரு ஆச்சரியத்தை, இவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்கின்ற ஒரு மிகப்பெரியதொரு கேள்வியை இது ஏற்படுத்துகின்றது. ஒரு ஆச்சரியமான ஒரு விதிமுறையாக, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மீறக்கூடிய ஒரு விதிமுறையாக இந்த விதிமுறை இருந்து கொண்டிருக்கின்றது. நான்காவதாக அதைவிட ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விதிமுறையை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், வக்ஃபு சொத்துக்களில், பிரச்சனைக்குரிய வக்ஃபு சொத்துக்களில் அல்லது சர்வே செய்யக்கூடிய அதிகாரம் அது இன்றைக்கு மாவட்ட கலெக்டருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பல வக்ஃபு சொத்துக்களிலும் அத்துமீறல்களும் அதே போன்ற நில அபகரிப்புகளும் நில மோசடிகளும் நடைபெறக்கூடிய நேரத்தில் அந்த சொத்துக்களை சர்வே செய்து அதற்கு அது வக்ஃபுடைய சொத்துக்கள் என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இன்றைக்கு மாவட்ட கலெக்டருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. வக்ஃபு நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு இருந்து அந்த அதிகாரம் மாற்றப்பட்டிருக்கின்றது. மாவட்ட கலெக்டரை பொறுத்தவரையில் பல்வேறு பணிகள் அவருக்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட பல பணிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர். இது அவருக்கு அதிக சுமையை ஏற்படுத்தும் என்பது ஒன்றாவது விஷயம். இன்றைக்கு வக்ஃபில் இருக்கக்கூடிய சர்ச்சை, வக்ஃபில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று நாம் பார்த்தால், பல்வேறு வக்ஃபு சொத்துக்கள் அரசு கையகப்படுத்தி இருக்கின்றது என்பதுதான். வக்ஃபு போர்டிற்கும் அரசிற்கும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரி யார் என்றால் அரசுடைய அதிகாரியாக, அரசு நியமித்திருக்கக்கூடிய, அரசிடமிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் எப்படி நீதியான அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும் என்பது ஒரு இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸிற்கு மாற்றமான ஒரு நிலையை இன்றைக்கு என்ன செய்கிறோம், இந்த வக்ஃபு சட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். அரசுடைய பணியாளராக இருக்கக்கூடியவர் அரசிற்கும் வக்ஃபு போர்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வழக்கில் அரசிற்கு நீதமாக அரசை சார்ந்து தீர்ப்பு வழங்குவாரா அல்லது வக்ஃபு போர்டை சார்ந்து தீர்ப்பு வழங்குவாரா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக, சட்டத்தை கேலிக்கூத்தாக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்குரிய நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கையான நீதி மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த விதியிலும் பல்வேறு விதிமுறைகள் இன்னும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட வேண்டியது இருக்கின்றன. நேரத்துடைய அருமை கருதி அந்த கேள்விகளை நான் மாற்றி அடுத்த செய்திக்கு செல்கின்றேன். ஐந்தாவதாக, வக்ஃபு சொத்துக்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று பல்வேறு இடங்களில் அபகரிக்கப்படுகின்றன, பல்வேறு இடங்களில் மோசடி செய்யப்படுகின்றது. அவ்வாறு என்க்ரோச் செய்யப்படக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை எந்த காலத்தில் வேண்டுமென்றாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃபு போர்டுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு வழங்கப்பட்டிருந்த அந்த அதிகாரத்தை இந்த சட்ட திருத்தம் நீக்குகின்றது. குறிப்பாக லிமிட்டேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய 1963 இயற்றப்பட்ட அந்த சட்டம், லிமிட்டேஷன் ஆக்ட் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், ஒரு நில மோசடி ஏற்பட்டால் 12 ஆண்டுகளுக்குள்ளாக
வழக்கு பதியப்பட வேண்டும். அவ்வாறு பதியப்படவில்லை என்று சொன்னால் அந்த வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கின்ற அந்த விதிமுறை இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விதிமுறையை வக்ஃபுடை சொத்திற்கும் செல்லுபடியாகும் என்று இன்றைய அரசு சொல்லியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சட்ட திருத்தத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் வக்ஃபு சொத்துக்கள் மோசடி செய்யப்படுவதற்கு ஆதரவான ஒரு நிலையை இந்தியாவுடைய அரசு எடுக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக எழுகின்றது. வக்ஃபு சொத்துக்களை மோசடி செய்வதற்கான பகிரங்கமான அறைகூவலாக இதை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். வக்ஃபு சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்டால் அவர்களுக்குரிய தண்டனைகள் கடுங்காவலிலிருந்து சாதாரண சிறை தண்டனை என்று மாற்றப்பட்டதை போன்று இந்த சட்டத்தையும் மாற்றி வக்ஃபு சொத்துக்கள் கைவசம் வைத்திருப்பவர்களுக்கு ஆதரவான யார் நில மோசடியில் ஈடுபடுகின்றார்களோ, யார் நில அபகரிப்பை செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இந்தியாவுடைய அரசு எடுக்கக்கூடிய ஒரு மோசடி சட்டமாகத்தான் இதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வக்ஃபுடைய 2024 கொண்டு வரப்பட்ட 25 நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒரு கருப்பு சட்டமாக இருக்கின்றது. இந்தியாவுடைய ஜனநாயகத்துடைய வரலாற்றில், இந்தியாவுடைய மதசார்பின்மையுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயத்தை நரேந்திர மோடியுடைய அரசு எழுதியிருக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றங்களில் இருந்து அரசை நோக்கி பல்வேறு கேள்வி கணைகள் பாயக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் சமூகம் வெறுமனே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிமன்றங்களுடைய வாசல்கள் திரும்ப திரும்ப தட்டப்பட வேண்டும். இது போன்ற ஒரு அநீதிக்கு ஒருபோதும் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கின்ற இந்த சமூகத்துடைய மனக்குமுறல் ஆட்சியாளர்களுடைய வாசல்களை சென்று அடைய வேண்டும், அவர்களுடைய காதுகளை அடைய வேண்டும். போராட்டங்கள் அறவழியில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள், திரும்பவும் சொல்லுகின்றேன், அமைதியான முறையில் அறவழியில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள் தொடர வேண்டும். அவ்வாறு தொடர்ந்தால்தான் இந்த மனக்குமுறலை ஏனைய கட்சிகளும் ஏனைய சக்திகளும் எல்லாம் உணரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவ்வாறு அந்த ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டிய அத்தியாவசியம் தேவை நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்பது வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.